பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஆண்டவரை உயர்த்துவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே, glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கிருபை இரக்கம் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய நம்மை ஆசீர்வதித்து மகிமையாலும் கிருபையாலும் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசித்து பார்த்தால், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பான். எவ்வளோ அருமையாக ஆண்டவர் சொல்றாரு. சீசர்களுடைய வாழ்க்கையை பாருங்களே. அவரை பின்பற்றின சீசர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப படித்த மேதைகளும் அல்ல, ஞானிகளும் அல்ல.
ஆனால் அந்த 12 சீசர்களை வைத்து உலகத்தையே ஆண்டவர் வெளிச்சமாக்கினார், ஞானத்தில் பிரகாசிக்க பண்ணார். அதனால தான் தானியேல் சொல்றார் 12ஆம் அதிகாரத்தில், பலரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம் மேலே சூரியனை போல உதிப்பார், பிரகாசிப்பார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அதனால தான் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பான். இன்னைக்கு ஒரு உதயம் வருது, ஒரு வழி வருது, ஒரு வெளிச்சம் வருது. ஏற்கனவே பெற்ற வெளிச்சம் இல்லை, இனி வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் உங்களுக்குள் வரப்போகுது. இயேசுவினுடைய காரியத்தை பாருங்களே, வேதம் அவரை பற்றி சொல்லுது, அவர் எல்லாருக்கும் இந்த வெளிச்சத்தை தர்றாராம். மத்தேயு 5:45 நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தன்னுடைய சூரியனை பிரகாசிக்க பண்றாராம். இவன் கெட்டாலு, இவன் புறக்கணித்தவன் அப்படின்னு இல்லை, நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தன் மழையை வருஷிக்க பண்ணி சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறாராம். ஒரு தருணம் தர்றாரு, ஒரு வாய்ப்பு தர்றாரு. அதனால தான் அந்த மத்தேயு 5 முழுவதும் மலை பிரசங்கத்தில் சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீங்க. இந்த பூமிக்கு நம்ம இருளாக இல்லைங்க, கெட்டுப்போனவர்களாக இல்லை, மண்ணோடு மண்ணும் மடிகிறவர்களாக இல்லை, உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாற்றுகிறார். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைவாக இருக்காதுன்னார். பகலில் பாருங்களே, அந்த மலைகள் உயரமாக இருக்கும், செடி கொடி மரங்கள் அதை வீடுகளை வெளிச்சத்தை மறைச்சிடும். ஆனால் இருள் வந்துருச்சுன்னு வைங்களேன், இரவு நேரத்தில் அங்கே எரிகிற விளக்கு தெரியும், வெளிச்சம் தெரியும், அங்கே ஒரு இடம் இருக்கும், ஊர் இருக்கும், ஒரு வெளிச்சம் இருக்குதே, ஜனங்கள் குடியிருக்கிறாங்க இருக்கு. விமானத்தில் நான் பல முறை இரவில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ பார்த்தா அந்த இரவு நேரத்தில் அந்த கிராமம் மலை மேலே இருக்கிற பட்டணம்லாம் தெரியும், அந்த வெளிச்சம் உதிக்கும். அதே போல தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் ஒரு வெளிச்சமாக வைத்திருக்கிறார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். எப்படி? 112ஆம் சங்கீதம் 3 பார்க்கும் பொழுது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை செவ்வைப்படுத்தி செம்மையானதை தேவனுக்கு முன்பு செம்மையானதை செய்தார், அவன் வாழ்க்கை இருளிலே வெளிச்சம் பிரகாசிக்குமா, அந்த இருள் மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை வாழணும். 10ஓடு 11 மங்கிடக்கூடாது, அணைஞ்சிடக்கூடாது, புகையக்கூடாது. ஏசாயா 60:3 வேதம் சொல்லுகிறது, உன்னில் உதிக்கிற வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகள் வருவார்கள், ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வல்லமை, இயேசுவின் பிரசன்னம் உங்கள் இருதயத்துக்குள் எந்த பகுதியிலும் ஒரு இருள் இல்லாதபடி ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் பிரகாசிக்கவும் முன்னேறவும் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிப்பான் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு சூரியனைப் போல உங்களை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலே வானத்திலும் நீங்கள் கையிட்டு சிற வேலை தொழில் பூமியின் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்பி வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் பெற்று பிரகாசிக்க, ராஜாக்கள் உன் ஒளியினிடத்தில் நடந்து வர ஆண்டவர் உங்கள் விளக்கை சரி பண்ணி எண்ணெய் ஊற்றி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு வெளிச்சம் என்னில் உதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ
அத்தனை பேருடைய வெளிச்சமும் மங்கி போகிற ஆண்டவரை புகைந்து கொண்டிருக்கிற அந்த வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகள் வரட்டும், ராஜாக்கள் வரட்டும். அவர்கள் ஆண்டவரே பூமிக்கு ஒளியாக வெளிச்சமாக வாழ முடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தி இந்த நாளில் கர்த்தருடைய பிரசன்னமும் கிருபையும் அவர்களை நிரப்பி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் கட்டாயங்களோடு இடைப்பட்டு இருப்பார். நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.